சிவாய நமஹ. அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். வரக்கூடிய 2026 மே மாதம் 26ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடக்குது. வாக்கிய முறைப்படி நடக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி மீன ராசிக்கு கவனிச்சிங்கன்னா ஒரு முக்கியமான நல்ல விஷயத்தை தருது. என்னங்கிறத பார்ப்போம். இப்போ குரு பகவான் மீன ராசிக்கு இதுவரை 4ஆம் பாவத்திலே இருந்தார். 4ஆம் பாவங்கிறது சுகஸ்தானம், மாத்ருஸ்தானம் அப்படின்லாம் பேர். சரியா? அந்த இடத்துல குரு இருந்ததுனால இப்போ 5ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்திற்கு வருகிறார் மீனராசிக்கு. இதில் இன்னொரு முக்கியமானது என்னன்னா, மீனராசிக்கு உடைய அதிபதியே அவர் தான். மீனராசிக்கு யாருங்க அதிபதினா? குரு தான். அப்போ ராசிநாதன் 5ஆம் பாவத்திலே செல்லுகிறார். இந்த குரு பயிற்சி வருஷா வருஷம் தானே வருது. வருஷா வருஷம் வரக்கூடிய குரு பயிற்சியில் இது என்னங்க சிறப்பான குரு பயிற்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் சிறப்பு. என்னன்னா, குரு உச்சம் அடைகிறார். வருஷா வருஷம் குரு உச்சம் அடையவே மாட்டார். 12 ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும்தான் குரு உச்சம் அடைவார். அதுமாரி 12 ஆண்டுக்கு வரக்கூடிய அற்புதமான குரு பயிற்சி மீன ராசிக்கு நல்ல பலன்களை தரக்கூடியதான குரு பயிற்சி, அற்புதமான குரு பயிற்சி வரக்கூடிய இந்த 2026 மே மாதம் 26ஆம் தேதி வாக்கிய முறைப்படி சரியாக காலை மணி 11 மணிக்கு இந்திய நேரப்படி இது நடக்குது. இந்த குரு பயிற்சி மீனராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். கல்யாணமாகி ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். குழந்தை பாக்கியத்தை அப்படியே வரமாக கொடுக்கும். அது குரு பகவான் அற்புதமானது. ஏன்னா குரு பகவானே குழந்தை காரகன், புத்திர காரகன். குரு புத்திர ஸ்தானத்தில் இருக்கிறார். அதனால் உச்சம் பெற்று இருக்கிறார். குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். சரி சுவாமி, எனக்கு வயசாகி போச்சு சுவாமி, எனக்கு பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு கல்யாணம் நடந்து குழந்தை பிறக்குமா? உங்களுடைய ஜெனரேஷன் அடுத்த ஜெனரேஷன், அதுக்கு அடுத்த ஜெனரேஷனை உருவாக்குவார் குரு. ஒன்று உங்களுக்கே கொடுப்பார், அல்ல உங்கள் குழந்தைகளுக்கு குழந்தையை கொடுப்பார். கல்யாணம் ஆகாத உங்கள் குழந்தையாக இருந்தாங்கன்னா கல்யாணம் ஆகும். உங்கள் கல்யாணம் ஆகி உங்களுக்கு குழந்தைகளுக்கு குழந்தை பிறக்காமல் இருக்கா, அவங்க பொண்ணுக்கோ பையனுக்கோ குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் குரு பகவான். இதுமாரி பெரிய நல்ல விஷயத்தை குரு பகவான் உண்டாக்குவார். ஏன்னா சந்திரார்க்க வம்சாபிவிருத்தியத்தை தரக்கூடியவர் குரு. இந்த உலகத்துக்கு சாட்சியாக இருக்கக்கூடியவங்க சூரியன் சந்திரன். அந்த சூரியனும் சந்திரனும் இந்த பூமிக்கு எத்தனை காலம் ஒளி தராங்களோ அத்தனை காலம் நம்மளுடைய சந்ததிகள் இந்த உலகத்தில் ஜீவித்திருக்கணும். குருவினுடைய அனுகிரகம் வேண்டும். அதனால் அந்த குரு பகவான் அனுகிரகம் பொதுவாக சங்கல்பம் பண்ணும்போது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு நன்மையை சொல்லுவாங்க. அந்த முக்கியமாக குரு பகவானில் வம்சாபிவிருத்தின்னு கேட்பாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, குரு பகவான் தான் வம்சாபிவிருத்தியை தந்து ஆகணும். அதுமாரி மீனராசிக்காரங்களுக்கு வம்ச அபிவிருத்தி ஏற்பட போகுது. அடுத்தது குரு பகவான் சமசப்தமாக உங்களுடைய 11ஆம் வீட்டை பார்க்கிறார். லாபம் பன்மடங்கு உயரும். உங்களுடைய 9ஆம் வீட்டை பார்க்கறனால பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கறனால முன்னோர்கள் சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும். புதிய வகையான செயல்பாட்டிலே தொழில் துவங்கி வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம் போன்ற எண்ணற்ற கிளைகளுடன் கூடியதான விஸ்தீர்ணமான நம்மளோட உடம்பு ஒன்று பிரியிருப்ப 2 கையாக பிரியுது. அதுவும் பிரிஞ்சு 10 விரலாக எப்படி பிரியுதோ பிரிந்து கொண்டே இருக்கும். அது மாதிரி உங்களோட ஸ்தாபனங்கள் பிரிந்து பிரிந்து வளர்ந்து 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 கொண்டே இருக்க போகுது. அதுமாரி பல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கிறார். அதனால் 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியே பலன் பெறுவதனாலே தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க. அதனால் இந்த குரு பயிற்சியை நல்லா பயன்படுத்தணும். மீனராசிக்காரங்க இதை பயன்படுத்தணும்னு உங்களோட லைஃபே செட்டில் ஆகும். லைஃபுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை தரக்கூடிய விஷயம். உங்களுடைய யுக்திகளை எல்லாம் நீங்கள் மாற்றிக்கொள்ள போகிறீர்கள். பல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. பல எண்ணற்ற நன்மைகளை தரக்கூடியதான அந்த குரு பயிற்சி. உங்களுடைய 7.5 சனி ஜென்மத்தில் இருக்கக்கூடிய 7.5 சனியை கூட அவர் குரு பகவான் பார்க்கறதுனால நன்மைகள் தருவதாக மாற்றுவார். ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றிவாங்க. வாழ்க்கையிலே நல்ல முன்னேற்றத்தை அடையுங்கள். சிவாய நமக.